ஹalleluya, praise the Lord. எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கீங்க? ஹalleluya, thank you Lord. நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். மீண்டுமாக நாங்கள் இயேசுவின் நாமத்தினால் நம்முடைய சந்நிதிக்குள்ளாய் கடந்து வருகிறோம் ஐயா. நீர்தாமே எங்களோடு இடைபடும்படியாக எங்களை தாழ்த்தி ஒப்புவிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் அமர்ந்திருந்து நீர் தேவன் என்று அறிந்து கொள்ளும்படியாக நாங்கள் மிகுந்த பொறுமையோடு கூட, தாழ்மையோடு கூட, எளிமையோடு கூட உம்முடைய சந்நிதியிலாய் உட்கார்ந்திருக்கிறோம். ஆவியானவரே, எங்களை ஸ்திரப்படுத்தும்படியாக, பலப்படுத்தும்படியாக, மறுரூபப்படுத்தும்படியாக உம்முடைய கரங்களாக எங்களை தாழ்த்தி ஒப்புவிக்கிறோம். நீர் எங்களோடு பேசும், நாங்கள் கேட்டு அதை அனுசரித்து ஜீவிக்க ஆண்டவரே நாங்கள் எங்களுக்கு கிருபை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். சகல கனமகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இன்றைய தினம் நாம் வாசித்த சங்கீதங்களின் புத்தகம் 111வது சங்கீதம். அதனுடைய 2வது வசனம் நாம் பார்க்கும் பொழுது, கர்த்தரின் செய்கைகள் பெரியவைகளும் அவைகளில் பிரியப்படுகிற எல்லாராலும் ஆராயப்படுகிறவர்களுமாயிருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கு. அடுத்த வசனமும் சொல்லப்பட்டிருக்கு, அவருடைய செயல் மகிமையும் மகத்துவம் உள்ளது. 4வது வசனம் அதிசயமான செய்கைகள். அப்படின்னா 3 விதமான செய்கைகளை குறித்து இங்கே பேசுகிறார்கள். ஒன்று பெரியவைகளான செய்கைகள், மகிமையும் மகத்துவம் உள்ள செய்கைகள், அதிசயமான செய்கைகள். 6வது வசனம் 7வது வசனம் பார்த்தீங்கன்னா அங்கே கிரியைகளை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. கிரியைகளின் பலன், கிரியைகளின் சத்தியம், நியாயம் என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன இந்த செயல்கள், என்ன இந்த கிரியைகள் என்று பார்க்கும் பொழுது 9வது வசனம், அவர் தமது ஜனத்திற்கு மீட்பை அனுப்பி தமது உடன்படிக்கையை நித்திய உடன்படிக்கையாக கட்டளையிட்டார். அதுதான் மகிமையான செயல், மகத்துவமான செயல், பெரிதான அதிசயமான செயல். பிரியமானவர்களே, கொலோசியர் 1வது அதிகாரம் 27வது வசனம் சொல்கிறது, அங்கே ஒரு ரகசியம் இருக்கிறது. there is a mystery in that verse. hope of glory is living in us. மகிமையின் நம்பிக்கையாக இருக்கிற கிறிஸ்துவானவர் நமக்குள்ளே வாசம் கொண்டிருக்கிறாராம். அதுதான் பெரிதான ரகசியம். பிரியமான, அது நமக்கு புரிந்து கொள்ளவே முடியாது. இந்த அண்ட சராசரத்தையும் சிருஷ்டித்த தேவன், என்னையும் உங்களையும் சிருஷ்டித்த தேவன், எனக்காகவும் உங்களுக்காகவும் இரத்தம் சிந்தின தேவன், எனக்காகவும் உங்களுக்காகவும் நித்திய உடன்படிக்கையை உருவாக்கின தேவன், எனக்காகவும் உங்களுக்காகவும் நித்திய அந்த பேரின்பத்தை அடையக்கூடிய வழிக்காய் நம்மை நடத்தின தேவன். அவர் சொல்லுகிறார், நான் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறேன் என்று சொல்லுகிறார். எல்லோரும் கரங்களை உயர்த்தி வண்ணமாய் நன்றி செலுத்தியவர்களா? பிரியமானங்களே, இந்த அழிந்து போகிற மண் பாண்டத்திலாக இருக்கிற என்னிலும் உங்களிலும் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் செய்து கொண்டிருக்கிறார். இது யாருக்கும் புரியாத புதிர் தான். ஆனால் நானும் நீங்களும் என்ன செய்கிறோம் என்று சொன்னால், இதை அறியாமல் நான் புலம்பிக் கொண்டிருக்கிறோம். இதை அறியாமல் புரியாமல் நான் கலங்கி போய் கொண்டிருக்கிறோம். அறியாமல் புரியாமல் என்னை ஆதரிக்க யாரும் இல்லை, என்னை அரவணைக்க யாரும் இல்லை, என்னை நேசிக்க யாரும் இல்லை, என்னோடு கூட கரிசனையோடு கூட பேசுவதற்கு, நேசத்தோடு பேசுவதற்கு, என்னுடைய பிரச்சனைகளுக்கு முடிவு காணும்படியாக சகாயம் செய்வதற்கு யாரும் இல்லை என்று சொல்லி நாம் புலம்பிக் கொண்டிருக்கிறோம். பிரியமான சகோதரர்களே, என்னுடைய நேசத்தையும் உங்களுடைய நேசத்தை காட்டிலும் அவருடைய நேசம் பெரிதான நேசம். ஹல்லேலூயா. அவர் தன்னுடைய ஜீவனையே தந்து நம்மை நேசித்தார். தன்னுடைய கடைசி துளி இரத்தத்தை கூட சிந்தி என்னையும் உங்களையும் மீட்கும்படியாக அந்த நேசத்தை அவர் வெளிப்படுத்தினார். பிரியமானவர்களே, நானும் நீங்களும் பாவிகளாய் இருக்கும் பொழுதே எனக்காகவும் உங்களுக்காகவும் மரித்த தேவன், நானும் நீங்களும் தவறில் இருக்கும் பொழுதே நம்மை ரட்சிக்கும்படியாக தேடி வந்த தேவன். 1 பேதுரு 2வது அதிகாரம் 9வது வசனம் சொல்லுகிறது, நானும் நீங்களும் அந்தகாரத்தில் இருந்தோமாம், அந்த அந்தகாரத்தில் இருந்து ஆச்சரியமான ஒளிக்குள்ளாய் கொண்டு வரும்படியாக அவர் தம்மையே சமர்ப்பித்தார். எதற்காக அவர் அப்படியே கொண்டு வந்தார்? பிரியமானவர்களே, அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படியாக, அவருடைய நன்மைகளை மகிமைகளை அநேகருக்கு தெரிவிக்கும்படியாக, அவருடைய பெரிதான அந்த நட்பையும் நேசத்தையும் அன்பையும் மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொள்ளும்படியாக அப்படியாக நம்மேல் இறங்கினார். அவர் நம்மை ராஜாக்களாக்கி இருக்கிறார், ராஜரீக கூட்டமாயிருக்கிறார், ஆசாரிய கூட்டமாக்கி இருக்கிறார். நாம் வெறும் ஒரு ஜனம் அல்ல, நம்முடைய பெரிய ஒரு தேசமாய், ஒரு கிருபை நிறைந்த தேசமாய், ஒரு அன்பு நிறைந்த தேசமாய், அவருடைய கிருபையினால் நடத்தப்படுகிற தேசமாய் நம்மை மாற்றியிருக்க. We are holy nation. Hallelujah.
நானும் நீங்களும் விசேஷித்தவர்கள். எல்லோரும் உங்களுடைய வலது கரத்தை நெஞ்சோடு கூட சேர்த்து சொல்லுவீர்களா, நானும் விசேஷித்தவன். ஏன் தெரியுமா? என்மேல் அவர் மனதுருக்கம் உள்ளவராயிருக்கிறார். ஒருவேளை என்னை குறித்தும் உங்களை குறித்தும் நம்மை நாமே தாழ்வாக, இழிவாக, குறைவாக, நெகட்டிவாக பேசிக்கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், இன்றைய தினத்திலிருந்து நான் சொல்லுகிற வசனத்தின்படியாக நானும் நீங்களும் நன்மையை தான் நாம் பேச வேண்டும் என்று நான் அறிவுறுத்துகிறேன். பிலமோன் எழுதின அந்த நிருபம் ஒரே ஒரு அதிகாரம் தான் இருக்கிறது. அதனுடைய 6வது வசனத்தை நாம் வாசிப்போம். பிலமோனின் புத்தகம் எங்கே இருக்குன்னு நீங்கள் தேடி கண்டுபிடிங்க. பழைய ஏற்பாடில் இல்லை, புதிய ஏற்பாடில் இருக்குது. எத்தனை பேருக்கு தெரியும் பிலமோன் ஒரு புத்தகம் இருக்குன்ட்டு? 297வது பக்கம் என்று நினைக்கிறேன். ஆமாம், 297வது பக்கம் 6வது வசனம். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, உங்களில் உள்ள சகல நன்மைகளும் தெரியப்படுகிறதுனாலே உம்முடைய விசுவாசத்தின் அந்யோன்யம் கிறிஸ்து இயேசுவுக்காக பயன்பட வேண்டும் என்று வேண்டுதல் செய்கிறேன். அப்படின்னு என்ன அர்த்தம்னா, நம்மளில் இருக்கிற குறைவுகளை நாம் காணும் பொழுது குறைவுகளை கண்டு நாம் புலம்புவர்களாய் அல்ல, குறைவுகளை மாற்ற எனக்கும் உங்களுக்கும் ஒரு இரட்சகர் இருக்கிறார், ஒரு மீட்பர் இருக்கிறார், உதவி செய்கிறவர் இருக்கிறார், யெகோவா ஈரே இருக்கிறார் என்று சொல்லி அவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த வேண்டும். இரண்டாவது, நாம் ஒருவேளை பலவீனத்தோடு கூட இருக்கலாம். சாரீரிகமாக பலவீனம், வியாதியோடு கூட இருக்கலாம், பணத்தொல்லையோடு கூட இருக்கலாம். நாம் அந்த நேரத்தில் எல்லாம், ஐயோ எனக்கு ஒன்றுமில்லையே, சக்தி இல்லை, பலன் இல்லை, நான் சோர்வடைந்திருக்கிறேன், தளர்ந்து போயிருக்கிறேன், நான் தகரப்போகிறேன், நான் இல்லாமையே ஆகப் போகிறேன் என்று சொல்லி புலம்புவதற்கு பதிலாக என்னை பலப்படுத்துகிற ஒரு கிறிஸ்து இருக்கிறார் என்று சொல்லி அவருடைய நாமத்தை உயர்த்த வேண்டும். ஹல்லேலூயா. நானும் நீங்களும் எப்பொழுதும் நம்மை பலப்படுத்துகிற கிறிஸ்துவை உயர்த்த வேண்டும். அவருடைய செயல்களை கண்டு நாம் பயங்கரமான செயல், அதிசயமான செயல், மகத்துவமான செயல் என்று சொல்லி செயல்களை குறித்து நாம் மகிமைப்படுத்துவதை காட்டிலும் அந்த செயலை செய்தவரை நானும் நீங்களும் மகிமைப்படுத்த வேண்டும். நான் சொல்றது புரியுதுங்களா? எனக்கு பலன் தந்தவரை நான் மகிமைப்படுத்துவேன், எனக்கு சுகம் தந்தவரை நான் மகிமைப்படுத்துவேன், என்னை விடுதலை ஆக்கினவரை நான் மகிமைப்படுத்துவேன். விடுதலைக்காக மகிமை அல்ல, பலத்திற்காக மகிமை அல்ல, சுகத்திற்காக மகிமை அல்ல, என்னுடைய தரித்திரத்தை மாற்றி அவர் என்னுடைய வாழ்க்கையில் செழிப்பை தந்ததற்காக மகிமை அல்ல, அவருக்காக மகிமை. எல்லாரும் சொல்லுங்க, அவருக்காக மகிமை. அநேக வேளைகளில் நம் நன்மைகளை நினைத்து அவரை துதிக்கிறோம், நல்ல காரியம். நன்மைகளுக்காக அவரை துதிக்க கூடாது. நன்மை நிறைந்த அவரையே நாம் துதிப்போம் பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. நான் சொல்றது புரியுதுங்களா? காசு கிடைச்சா ஸ்தோத்திரம், காசு கிடைக்கலன்னா வேற மாதிரி நம்ம பேசுவோம். என்னை மறந்து விட்டார், என்னை ஒதுக்கி விட்டார், என்னை வெறுத்து விட்டார், என்னை தவிர்த்து விட்டார் என்று நாம் சொல்லலாம். பிரியமானவர்களே, இதே போல ஒரு நிலைமையில் இருக்கிற ஒரு சகோதரனை உங்களுக்கு நான் அறிமுகப்படுத்த நான் ஆசைப்படுகிறேன். மார்க்கின் சுவிசேஷம் 5வது அதிகாரம் அதனுடைய 1 முதல் 20 வரையுள்ள வசனங்களை நீங்கள் வீட்டிற்கு கடந்து சென்று அதை முழுமையாக நீங்கள் இன்று படுப்பதற்கு முன்பதாக தயவு செய்து படிக்கும்படியாக நான் கேட்டுக்கொள்கிறேன். மார்க்கின் சுவிசேஷம் 5வது அதிகாரம் 1 முதல் 20 வரையுள்ள வசனங்கள். அங்கே பார்க்கும் பொழுது இயேசுவானவர் அதனுடைய 4வது அதிகாரத்தில் 35வது வசனம் முதல் பார்க்கும் பொழுது, அவர் கடலிலே சீடர்களை அழைத்து கொண்டு நாம் அக்கறைக்கு போவோம் என்று சொல்லி கடலில் வருகிறார். அந்த கடலில் பெருத்த சுழல் காற்று அடிக்கிறது. அவர் அந்த எழுந்து அந்த காற்றையும் கடலையும் அதற்றி அதை அமைதலாக்கி அவர் மறுகரைக்கு வந்து சேருகிறார். ஏன் மறுகரைக்கு போகிறார் என்று சொல்லி யார்கிட்டையும் அவர் சொல்லலை. அதனால் இறங்கின உடனே அங்கே பார்க்கிறோம், அவர் படவிலிருந்து இறங்கின உடனே அசுத்த ஆவியுள்ள ஒரு மனுஷன் பிரேத கல்லறைகளிலிருந்து அவருக்கு எதிராக வந்தான். அவனுடைய குடியிருப்பு கல்லறைகளிலே இருந்தது. அவனை சங்கிலிகளினாலும் கட்ட ஒருவனாலும் கூடாது இருந்தது. அவன் அநேக தரம் விலங்குகளினாலும், விலங்குனாக்கா எந்த விலங்கு பிரதர்? செயின். சங்கிலிகளினாலும் கட்டப்பட்டிருந்ததும் சங்கிலிகளை முறித்து விலங்குகளை தகர்த்து போடுவான். அவனை அடக்க ஒருவனாலும் கூடாது இருந்தது. அவன் எப்பொழுதும் இரவும் பகலும் மலைகளிலும் கல்லறைகளிலும் இருந்து கூக்குரலிட்டு கல்லுகளினாலே தன்னை காயப்படுத்தி கொண்டிருந்தான். அப்போ 3 முதல் 5 வரை வசனங்களை வாசிக்கும் பொழுது அந்த சகோதரனுடைய நிலைமையை நாம் கண்டுகொள்ளலாம். அவனுடைய நிலைமை ஹோப்லெஸ்,
ஹெல்ப்லெஸ், யூஸ்லெஸ் என்று நாம் சொல்லலாம். ஒரு உதவியற்றவனாக, ஒரு நம்பிக்கைக்கும் இடமில்லாதவனாக, அவனால் ஒரு பிரயோஜனம் இல்லாதவனாக அவன் அங்கு தங்கியிருந்தான். அவனுடைய வாசஸ்தலம் கல்லறையாக இருந்தது. நீதிமொழிகளின் புஸ்தகம் 21வது அதிகாரம் 16வது வசனம் நீங்கள் வாசிங்கன்னா, விவேகத்தின் வழியை விட்டு தப்பி நடக்கிற மனுஷன் செத்தவர்களின் கூட்டத்தில் தாபரிப்பான் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கு. பிரியமானவர்களே, இன்று நாம் வாசித்த அந்த சங்கீதங்களின் புஸ்தகம் 111 கடைசி வசனம் இங்கே பார்த்தீங்கன்னா, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம், அவருடைய கற்பனைகளின்படி செய்கிற யாவருக்கும் நற்புத்தி உண்டு. அப்போ விவேகம் உள்ளவர்களாய் நாம் ஜீவிக்கலாம். அவர் புகழ்ச்சி என்றென்றைக்கும் நிற்கும். ஒருவேளை தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்கிறோம், வாசிக்கிறோம், விசுவாசிக்கிறோம், நம்புகிறோம். ஏனென்றால் பிசாசு கூட நம்புகிறான், விசுவாசிக்கிறான், ஆனால் அவன் அதன்படி ஜீவிப்பதில்லை. அதுதான் அவனுக்கும் நமக்கும் உள்ள வித்தியாசம். அவனுக்கு அநேக தேவ வார்த்தைகள் தெரியும். இயேசுவோடு கூட அவன் இடைப்பட்ட பொழுது கர்த்தருடைய இந்த வசனத்தை தான் சொல்லி அவன் இடைப்பட்டான். ஆனாலும் பாருங்கள், அவன் அதை விசுவாசிப்பதில்லை. நானும் நீங்களும் அதை விசுவாசிப்பதோடு கூட அதன்படி நாம் செயல்படும் பொழுது, அதன்படி நாம் ஜீவிக்கும் பொழுது, நானும் நீங்களும் நற்புத்தி உள்ளவர்களாக இருப்போம். ஜீவனுள்ளவர்களோடு கூட வசிக்கும்படியாக கர்த்தர் நமக்கு கிருபை தருவார். இவனை பாருங்கள், இவனுடைய வாழ்க்கையில் அசுத்த ஆவியினால் அவன் பாதிக்கப்பட்டபடியினால் நற்புத்தி இல்லாமல், சுய புத்தி இல்லாமல், எல்லோரையும் கொடுமைப்படுத்துகிற, வேதனைப்படுத்துகிற, காயப்படுத்துகிற, சுயமே காயப்படுத்துகிற, சொந்தமாய் அவனை அழிக்கிற விதமாக காரியங்களை எல்லாம் செய்து கொண்டிருந்தான். நான் கல்லறையில் தங்கி கொண்டிருந்தான். இரண்டாவது பார்க்கும் பொழுது அவனை ஒரு சங்கிலி விலங்குகளாலும் கட்ட முடியாமல் இருந்தது. அவனுடைய வாழ்க்கை பார்க்கும்போது இரவும் பகலும் வேதனையோடு கூட, வெறுப்போடு கூட, மிகுந்த மன துக்கத்தோடு கூட, மனக்கலக்கத்தோடு கூட அவன் கூக்குரலிட்டு அழுது கொண்டிருந்தான். எல்லோரும் தூங்கிட்டு இருந்தாங்க, ஆனால் இவன் தூங்காமல் இருந்தான். ஆனால் என்னையும் உங்களையும் காண்கிற தேவன் நம்முடைய உறக்கத்தை ஆசீர்வதித்து தருகிறார். நாம் நன்காய் சமாதானமாய் உறங்க, அமைதியாய் உறங்க, அமைதியாய் நிம்மதியாய் உறங்க கர்த்தர் நமக்கு கிருபை தருகிறார். கரங்களை உயர்த்தி நன்றி செலுத்துங்கள் பிரியமானவர்களே. அநேகர் இந்த தேசத்தில், அநேகர் இந்த உலகத்தில் சரியான தூக்கம் இல்லாமல் கலங்கி கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் நன்காய் தூங்க முடிகிறதா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் தூங்கி கொண்டே இருக்காதீங்க. தூக்கம் நமக்கு ஒரு கெணியாய் மாறக்கூடாது. அதையும் நாம் பார்த்துக்கணும். எல்லாம் அளவோடு தான் இருக்க வேண்டும். அப்போது இங்கே பார்த்தீங்கன்னா தூங்க முடியாமல் வேதனையோடு கூட, கலக்கத்தோடு கூட, பாரத்தோடு கூட அவன் கூக்குரலிட்டு கொண்டிருந்தான். அவன் கல்லுகளினாலே தன்னைத்தானே காயப்படுத்தி கொண்டிருந்தான். இது எங்கு போய் முடியும் என்று யோசித்து பாருங்கள். என்னையும் உங்களையும் நேசிக்கிற தேவன், அவர் எனக்காக உங்களுக்காகவும் காயம்பட்டார். அவர் எனக்காக உங்களுக்காகவும் அந்த சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்த பொழுது, தன்னுடைய பிதாவானவர் அவருடைய முகத்தை மறைத்த பொழுது, என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லி அவர் அழுதார் என்று நாம் பார்க்கிறோம். மிகுந்த சத்தத்தோடு, பலத்த சத்தத்தோடு அவர் கூப்பிட்டார் என்று நாம் பார்க்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய பாவங்கள் தான் அவருடைய முகத்தை மறைத்தது. நானும் நீங்களும் பாவங்கள் இல்லாதபடிக்கு, குறைவுகள் இல்லாதபடிக்கு, நம்முடைய வாழ்க்கையில் குற்றங்கள் இல்லாதபடிக்கு, கரைகள் இல்லாதபடிக்கு நானும் நீங்களும் வாழ வேண்டுமா? ஒரே ஒரு வழிதான் பிரியமானவர்களே, இயேசுவண்டை நம்மை முற்றிலுமாய் நாம் சமர்ப்பிக்க வேண்டும். எல்லோரும் சொல்லுங்கள், என்ன? இயேசுவண்டை முற்றிலுமாய் சமர்ப்பை. நம்முடைய சொந்த பலத்தினால் முடியாது, சொந்த திராணியினால் முடியாது, சொந்த திறமையினால் முடியாது, சொந்த சாமர்த்தியத்தால் முடியாது. நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு நாம் முயற்சித்தாலும் நம்மை எப்படியாவது வீழ்த்த வேண்டும் என்று சொல்லி நம்மை சுற்றி திரிகிற ஒரு சிங்கத்தை போல, யாரை விழுங்கலாமோ என்று சுற்றி திரிகிற சிங்கத்தை போல ஒருவன் நமக்கு பின்பாக வந்து கொண்டுதான் இருப்பான். ஆனால் நானும் நீங்களும் மிகுந்த சிரத்தையோடு கூட, மிகுந்த கவனத்தோடு கூட, மிகுந்த அவருடைய வார்த்தையின்படியாக நாம் ஜீவிப்போம் என்று சொன்னால் பரிசுத்தத்தோடு கூட வாழ கர்த்தர் நமக்கு கிருபை செய்வார். ஏன் என்னையும் உங்களையும் கர்த்தர் தேர்ந்தெடுத்தார்? இங்கே பாருங்க, அந்த கடலின் அக்கறையிலிருந்து அவர் புறப்படும் பொழுது, இயேசுவானவர் புறப்படும் பொழுது சீசரிடத்தில் சொல்லவில்லை, இப்படியாக ஒருவன் பிசாசினால் தொல்லைப்பட்டு கொண்டிருக்கிறான், அவதிப்பட்டு கொண்டிருக்கிறான், விடுவிக்கும்படியாகத்தான் நாம் போகிறோம் என்று சொல்லலை.
அதனால் வருகிற வழியில் போராட்டமும் பிரச்சனையும் இருக்கத்தான் செய்யுது. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் இயேசுவோடு கூட சஞ்சரிக்கும் பொழுது, இயேசுவுக்காக வாழும் பொழுது பிரச்சனைகள் உண்டு. பிரச்சனைகள் இல்லைன்னு சொல்லலை. இந்த உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவங்கள் உண்டுன்னு தான் சொல்லியிருக்கிறார். ஆனால் என்ன சொன்னார்? உங்களை அப்படியே தனியாக விடுவேன்னு சொன்னாரா? இல்லை. உலகத்தில் உபத்திரவங்கள் உண்டு, ஆனாலும் நீங்கள் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்திருக்கிறேன் சொன்னார். ஜெயித்த ஒரு தேவன், வெற்றி கொண்ட ஒரு தேவன் என்னோடும் உங்களோடும் கூட இருக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம் பிரியமானவர்களே? வெற்றி எப்படி அடைய வேண்டும் என்று அவருக்கு தெரியும். ஜெயம் எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவருக்கு தெரியும். நமக்கு ஒரு வேலை தெரியாது, ஆனால் அவருக்கு தெரியும். யாருக்கு? நம்மோடு கூட இருப்பவருக்கு, நம்முடைய சுவாசத்தை காட்டிலும் மிகவும் சமீபமாக இருக்கிறவருக்கு, எனக்குள்ளா இருக்கிறவருக்கு நாம் எப்படி ஜெயாளியாய் மாற வேண்டும், நாம் எப்படி வெற்றி சிறந்தவர்களாய் வாழ வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் நமக்கு சரியாக சொல்லித் தருவார். பிரியமானவர்களே, இந்த அருமையான சகோதரன் மிகவும் கொடுமையில் வாழ்ந்து கொண்ட, கொடுமையான பாரத்தோடு கூட உலகத்தாரால் கைவிடப்பட்டவர்களாக, உற்றார்கள் உறவினர்கள் எல்லோரும் கைவிடப்பட்டவர்களாக, தாய் தகப்பன்மார்கள் கைவிடப்பட்டவர்களாக, நண்பர்களும் எல்லோரும் கைவிடப்பட்டவர்களாக அவன் தனிமையில் அந்த கல்லறையில் நான் வாழ்ந்து கொண்டிருந்தான். அந்த கல்லறை இருக்கிற அந்த பிரதேசத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தான். ஆனால் இயேசுவானவர் அவனை தேடி அவன் அண்டை கடந்து போனார் என்று பார்க்கிறோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 51 அதிகாரம் 17 வசனம். நொறுக்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு சமீபமாக இருப்பது மட்டுமல்ல, அவர்களை ஒரு நாளும் அவர் புறக்கணிக்க மாட்டார். Hallelujah. He will never ever forsake a broken hearted person. நானும் நீங்களும் ஒருவேளை ஆண்டவரை நோக்கி கூப்பிட முடியாதபடி வேதனையோடு கூட, கலக்கத்தோடு கூட, பாரத்தோடு கூட, இருதய நொறுக்கத்தோடு கூட உட்கார்ந்து கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால், கர்த்தர் உங்களுக்கு மிகவும் அருகாமையிலே அவர் இருக்கிறார். அவர் உங்களை ஒரு நாளும் புறக்கணிக்க மாட்டார். அவர் உங்களை அணைத்துக் கொள்ளுகிற தேவனாய் இருக்கிறார். உங்களை ஆறுதல் படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. சங்கீதங்களின் புஸ்தகம் 27 அதிகாரம் 10 வசனம். உங்களுடைய தாயின் தகப்பனும் உங்களை உதறி தள்ளினாலும், அவர்கள் உங்களை வெறுத்தாலும், நான் உங்களை சேர்த்து கொள்ளுவேன் என்று சொல்லுகிற ஒரு தேவன் நமக்கு இருக்கிறார். எல்லோரும் நெஞ்சோடு கருத்து சொல்லுவீங்களா? தாயை காட்டிலும் தந்தையை காட்டிலும் என்னை நேசிக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். அவர் பேரு தான் இயேசு கிறிஸ்து. பிரியமானவர்களே, இந்த உலகத்திற்கு ஐயா சொன்னார், விஜய் டேவிட் ஐயா சொன்னார், இந்த உலகத்திற்கு நாம் மாம்ச பிரகாரமாக ஜெனித்தது நம்முடைய தாய் தகப்பன் வழியாக. ஆனால் நம்முடைய மறு பிறப்பு இயேசு கிறிஸ்துவின் அந்த பரிசுத்த இரத்தத்தால் நாம் மறுபிறப்பை அடைந்திருக்கிறோம். இயேசுவானவர் என்னுடைய இரட்சகர் என்று வாயினால் அறிக்கை செய்து, உள்ளத்தில் பிதாவான தேவன் இயேசு கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து 3ஆம் நாள் உயிர்த்தெழச் செய்தார் என்று நான் நம்பும் பொழுது நானும் நீங்களும் ரட்சிப்படைகிறோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படின்னா உள்ளத்தில் ஒரு நம்பிக்கை, வாயினால் ஒரு அறிக்கை. எல்லாரும் சொல்லுங்க, உள்ளத்தில் ஒரு நம்பிக்கை. என்ன நம்பிக்கை? நம்முடைய இரட்சகராக இயேசு கிறிஸ்துவை பிதாவானவர் 3ஆம் நாள் உயிர்த்தெழச் செய்தார். அதுதான் நம்முடைய நம்பிக்கை, விசுவாசம். ஏன்னா வாயினால் அறிக்கை செய்வதை எல்லோருடைய முன்னிலையிலும் நாம் என்ன சொல்லுகிறோம்? இந்த இயேசுதான் என்னுடைய இரட்சகர், என்னுடைய கிறிஸ்து, என்னுடைய மீட்பர் இவர் தான் என்று சொல்லி நாம் சொல்லும் பொழுது நானும் நீங்களும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, ஒவ்வொரு முறையும் தேவன் என்னையும் உங்களையும் தேர்ந்தெடுக்கும் பொழுது அதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. எல்லாரும் சொல்லுங்க, எனக்கு நெஞ்சோட கை வச்சு சொல்லுங்க, ஐ ஆம் எ சோசன் பர்சன். நான் தேர்ந்தெடுக்கப்பட்டவன். நான் எதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டேன் என்று சொன்னால் ஒரு காரணத்தோடு கூட தான் என்னை தேர்ந்தெடுத்துக்கிறார். ஐ ஆம் சோசன் ஃபார் எ ரீசன். என்னை தேர்ந்தெடுத்தது ஒரு காரணத்துக்காக தான் தேர்ந்தெடுத்துக்கிறார். எதற்காகவாம்? நம்மை விடுவிக்கும்படியாக அவர் தேர்ந்தெடுக்கிறார். நம்மை ஆசீர்வதிக்கும்படியாய் தேர்ந்தெடுக்கிறார். நம்மை மீட்டெடுத்து அவருடைய நாமத்தை உயர்த்த, மகிமைப்படுத்த, அவருடைய நாமத்தை புகழும்படியாக, அவருடைய சாட்சியாய், ஜீவனுள்ள சாட்சியாய், மகிமையான சாட்சியாய் நிற்கும்படியாக நம்மை அவர் தேர்ந்தெடுக்கிறார். அது மட்டுமல்ல பிரியமானவர்களே, என்னை தேர்ந்தெடுத்தது எப்பொழுது தெரியுமா? என்னுடைய குவாலிஃபிகேஷனை வச்சு அவர் தேர்ந்தெடுக்கலை. என்னுடைய கல்வியை கண்டோ, குடும்பத்தின் மகிமையை கண்டோ என்னை தேர்ந்தெடுக்கலை. அவர் நல்லவராய் இருந்தபடியினால் என்னை தேர்ந்தெடுத்தார். அவர் கிருபை இருக்கிறபடியினால் அவர் என்னை தேர்ந்தெடுத்தார். அவர் என் மேல் இரக்கம் கொண்டபடியால் என்னை தேர்ந்தெடுத்தார். அவர் என் மேல் மனதுருக்கம் கொண்டபடியால் என்னை தேர்ந்தெடுத்தார். என்னை நக நம்ம எல்லோரையும், ஒவ்வொருவரையும். ஹல்லேலூயா. நானும் நீங்களும் விசேஷித்தவர்கள் பிரியமானவர்களே.
பெற்றெடுத்த தாய் தன்னுடைய குழந்தையை மறப்பாளோ? அவள் மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன். உங்களுடைய பெயர்களை என்னுடைய உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஒவ்வொரு முறையும் அவருடைய உள்ளங்கைகளை பார்க்கும் பொழுது நம்முடைய ஒவ்வொருடைய பெயரையும் அவர் காண்கிறார். அதை கண்டு நம்மை நினைவு கூறுகிறார். இந்த பிள்ளைக்காக நான் ஏதாவது செய்ய வேண்டும். கண்ணீரோடு கூட வந்திருக்கிறார், பாரத்தோடு கூட வந்திருக்கிறார். இந்த பிள்ளையை நான் இப்படி விட்டுவிட மாட்டேன். நிச்சயமாக இவருடைய வாழ்க்கையில் நான் ஏதாவது செய்துதான் தீருவேன். இவருடைய வாழ்க்கையில் நிச்சயமாக ஒரு நன்மையான காரியத்தை செய்வேன். இவளை அலைக்கழிக்கிற பிசாசுகள் காணலாம், அவனுடைய தந்திரங்கள் காணலாம், இந்த உலகத்தின் போராட்டம் காணலாம், பாவத்தின் சங்கிலிகள் காணலாம். எல்லா விதமான சங்கிலிகளையும் எல்லா விதமான இரும்பு தாழ்பாடுகளையும் தகர்க்கிற நம்முடைய தேவன் நமக்கு மத்திய இருக்கிறார். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. நாம் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான். தேவனே, உம்மண்டை என்னை முற்றிலுமாய் சமர்ப்பிக்கிறேன். ஆண்டவர் இயேசுவை கண்டபொழுது அவன் ஓடி வந்தான். அவருக்கு எதிராக ஓடி வந்து அவன் பாதத்தில் அவன் விழுந்து அவன் வாழ்த்தினான், அவரை பணிந்து கொண்டான் என்று அங்கே பார்க்கிறோம். நானும் நீங்களும் இயேசுவை கடந்து போகும் பொழுது பணிந்து கொள்ளுகிறோமா? இயேசுவே, நீர் போதுமானவராய் இருக்கிறீர். இயேசுவே, நீர் எனக்கு போதுமானவராய் இருக்கிறீர். இந்த பிரச்சனைகளை காட்டிலும் பெரியவர் நீர் ஆண்டவரே. என்னுடைய வியாதியை காட்டிலும் பெரியவர் நீர் ஆண்டவரே. என்னுடைய போராட்டத்தை காட்டிலும் பெரியவர் நீர் ஆண்டவரே. நான் கடந்து போகிற பிரச்சனைகளும் போராட்டங்களும் எல்லாம் மாற்ற நீர் ஒருவர் போதும் என்று சொல்லி அவரண்டை நாம் கடந்து வரும் பொழுது அது நம்முடைய நம்பிக்கையை அறிவிக்கிறது. ஹல்லேலூயா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகழிடமே உமக்கு ஸ்தோத்திரம், எந்த நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகழிடமே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் நீங்கள் செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் நீங்கள் செய்யுங்கப்பா. நம்பிக்கையே புகழிடமே உமக்கு ஸ்தோத்திரம், 100க்கு 100 உம்மையே நம்புவேன். அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் செய்திடுங்க. 100க்கு 100 உம்மையே நம்புவேன். அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. உம்மைத்தான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், புகழிடமே உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. 100க்கு 100 உண்மையே நம்புவேன். 50% பேங்கை நம்புவேன், 50% நான் நண்பனை நம்புவேன், என்னுடைய வாழ்க்கை துணையை நம்புவேன், இல்லைன்னா எனக்கு தெரிந்த உறவினர்களை நம்புவேன் என்று அல்ல. 100க்கு 100 உண்மையே நான் நம்புவேன். அந்த இடத்துக்கு நாம் வந்தோம் என்று சொன்னால் நம்மை ஒரு நாளும் அவர் வெட்கப்படுத்த மாட்டார். அவரை நோக்கி பார்த்த முகங்கள் எல்லாம் பிரகாசம் அடைந்தது, அவர்கள் ஒருவரும் வெட்கம் அடைந்ததில்லை என்று கர்த்தருடைய வசனம் சொல்லி. எப்பொழுது பிரியமானவர்களே? முழுமையாக சம்பூர்ணமாக 100% ஆண்டவரே நீர்தான் எனக்கு தஞ்சம், ஆண்டவரே நீர்தான் என்னுடைய கோட்டை, நீர்தான் என்னுடைய துருகம், நீர்தான் என்னுடைய தேவன், நீர்தான் எனக்கு சகலமும் என்று சொல்லி அவருடைய சந்நிதிக்குள்ளாய் கடந்து வரும் பொழுது உங்களுடைய கண்ணீரிலிருந்து விழுகிற ஒவ்வொரு கண்ணீரையும் அவர் துருத்தியில் பத்திரப்படுத்தி அதற்கான பதிலை உங்களுடைய வாழ்க்கையில் அவர் அனுப்புவார். சங்கீதம் 56:8. பிரியமானவர்களே, நானும் நீங்களும் கசப்பின் கண்ணீரோடு கூட உட்கார்ந்து கொண்டிருக்கிறோமா? கவலையின் கண்ணீரோடு கூட உட்கார்ந்து கொண்டிருக்கிறோமா? வருங்காலம் எப்படியாகுமோ என்று கேள்விக்குறியோடு கூட விசனத்தோடு கூட உட்கார்ந்து கொண்டிருக்கிறீர்களா? பிரியமானவர்களே, உங்களை நோக்கி தேவன் சொல்லுகிறார், 100க்கு 100 நான் உன்னை உயர்த்துவேன்,
100க்கு 100 நான் உன்னை நிச்சயமாக ஆசீர்வதிப்பேன். ஏனென்றால் அவரை பூர்ணமாய் எனக்காய் அவர் தந்தார். நான் அனுபவிக்க வேண்டிய அந்த பாவத்தின் தண்டனையை அவர் அனுபவித்தார். நான் கடந்து போக வேண்டிய அந்த வேதனைகள் எல்லாவற்றையும் அவர் ஏற்றுக்கொண்டார். நான் ஏற்றெடுக்க வேண்டிய சகல நிந்தைகளையும் சாபங்களையும் பாவங்களையும் அதன் தண்டனைகளையும் அவர் அந்த சிலுவையில் ஏற்றுக்கொண்டார். பிரியமானவர்களே, எதற்காக? நானும் நீங்களும் மீண்டுமாய் அதை அனுபவிக்க வேண்டும் சொல்லி அல்ல. பிரியமானவர்களே, அவரோடு கூட இணைந்து கொள்ளும் பொழுது, அவர் நாம் தண்ணீரில் கூட கடந்து போகும் பொழுது அவர் தனிமையில் அல்ல, அவர் நம்மோடு கூட கடந்து வருவார். நம் அக்னியில் கூட கடந்து போகும் பொழுது நம்மை வேகாதிருக்கும்படியாக அவர் அக்னியில் நம்மோடு கூட வருவார். பிரியமானவர்களே, எந்த தருணத்திலும், எந்த சந்தர்ப்பங்களிலும், எந்த சூழ்நிலைகளிலும் நம்மை தாங்குகிற ஒரு தேவன் இருக்கிறார். நம்மை வழி நடத்துகிற ஒரு தேவன் இருக்கிறார். சங்கீதம் 62:8 சொல்லுகிற, ஜனங்களே உங்கள் இருதயத்தை பூரணமாய் அவருடைய சந்நிதியில் ஊற்றி விடுங்கள் என்று கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. பூரணமாய் என்று சொன்னால் 100%. Don't hesitate to pour out your heart. ஒரு நாளும் தயங்காமல் தேவனுடைய சந்நிதியில் தைரியமாக எங்களுடைய இருதயத்தை பகிர்ந்து கொள்ளுங்கள். பிரியமானவர்களே, நானும் நீங்களும் சபைக்கு கடந்து வருவது எவ்வளவு நல்லது என்று தெரியுமா? எபிரேயர் 10:25 சொல்லுகிறது, அநேகர் கர்த்தருடைய சமூகத்தை தவிர்த்து விடுவதால் நீங்கள் தவிர்க்காமல் நீங்கள் கலந்து கொள்ளுங்கள், கூடி வாருங்கள் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய எல்லோரும் ஒன்று சேர்ந்து நாம் ஜெபிக்கும் பொழுது அற்புதங்கள் நடக்கிறது. இந்த காலத்தில் சகோதரிகளிடத்திலோ மற்றவர்களிடத்திலோ சொன்னால் புரியாது. என்னுடைய சிறு வயதில் என்னுடைய தாய்க்காக நான் சில உதவிகளை சகாயம் செய்வது உண்டு. அடுப்பை பற்ற வைக்க வேண்டும். அப்பொழுது மிகுந்த காய்ந்த விறகுகளை வைத்து ஒரு அந்த தேங்காய் இதில் கொஞ்சம் கெரசின்லாம் ஊற்றி அதை பற்ற வைப்போம். அது நல்லா பற்றிக்கிட்டு இருக்கும் பொழுது அது கூட கொஞ்சம் பச்சையான விறகு வச்சாலும் பிரச்சனை கிடையாது, அது சேர்ந்து தீ பிடித்து கொள்ளும். நான் சொல்கிறது புரியுதுங்களா? அது ஊதுறதுக்கு ஒரு குழல் இருக்கிறது. அது இவ்வளோ உங்களுக்கு சொன்னால் புரியாது, புல்லாங்குழல் நினச்சிக்காதீங்க. ஒரு குழல் இருக்கிறது, ஒரு பைப்பை மாதிரி ஊதுனாக்கா அது நல்லா தீப்பிடிச்சு எரியும். என்ன சொல்ல வரனா, ஊதாங்குழல். நல்லா சொன்னேங்க, பிரதர் யூஸ் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். அப்போ என்ன சொல்ல வரேன்னா, இங்கு உட்கார்ந்து கொண்டிருக்கிறவர்கள் எல்லோரும் காய்ந்த விறகுகளாய் இல்லாமல் இருக்கலாம், பச்சையான விறகுகளாய் இருக்கலாம். ஆனால் அனல் கொண்டு நெருப்பெறுகிற ஒரு சில விறகுகள் உட்கார்ந்து கொண்டிருக்கிறீர்கள், கண்களை மூடிய வண்ணமாக. ஒரு 2 நிமிடம் நம் கர்த்தரை நாம் ஸ்தோத்திரிக்க போகிறோம், துதிக்க போகிறோம். நம் வெறும் பாஷையில் அல்ல, அந்நிய பாஷையில் நாம் துதிக்க போகிறோம். ஏன் தெரியுமா? நம்முடைய மத்தியில் தேவனுடைய ஆவியானுடைய அக்னியில் விழுந்தால்தான் இங்கே ஒரு அற்புதம் நடக்கும். பிரியமானவர்களே, என்னுடைய வார்த்தை கேட்டு உங்களுக்கு ஒரு பிரயோஜனமே கிடையாது. தேவன் தான் உங்களை தொட வேண்டும், தேவன் தான் நம் மத்தியில் அவர் நிச்சயமாக கிரியை செய்ய வேண்டும். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. எல்லோரும் வாய்களை திறந்த வண்ணமாய் நன்றி செலுத்துவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட். நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஓரவா ஷாந்தாலரி ஈக்கா மனவுக்காரா பலரவா ஷாதாலரிவி. ஓ வி பிரைஸ் யூ, வி பிரைஸ் யூ, வி பிரைஸ் யூ லார்ட். வி தேங்க் யூ ஃபார் யுவர் பிளட். வி தேங்க் யூ லார்ட். உம்முடைய ரத்தத்திற்காய் நன்றி. இயேசுவே, உம்முடைய அன்பிற்காய் நன்றி. பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகத்துக்காய் நன்றி. எங்கள் மத்தியில் ஆண்டவரே நீர் கிரியை செய்து கொண்டிருப்பதற்காய் நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த பிசாசு பிடித்தவனை நீர் பரிபூர்ணமாய் விடுதலை செய்தது போல எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சத்ருவின் தந்திரங்களையும் இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தினால், நம்முடைய அக்னியின் அபிஷேகத்தினால் எல்லா நுகங்களையும் தகர்த்து போடும்படியாக எங்களை முற்றிலுமாய் தாழ்த்தி ஒப்புவிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் தொடுவதற்காய் ஸ்தோத்திரம். வேலையில் இருக்கிற பழுக்களை மாற்றுவதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, கடன் பிரச்சனைகளை மாற்றுவதற்காய் ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் கர்த்தாவே. நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களுக்கு தந்த உம்முடைய ஆண்டவரே அந்த பாஷைகளின்படி அந்நிய பாஷைகள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு ஆண்டவரே என்ன பேச வேண்டும், எப்படி ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், எவ்வளவாக ஜெபிக்க வேண்டும் எங்களுக்கு ஞானம் இல்லை ஆண்டவரே. ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்வதற்காய் ஸ்தோத்திரம். ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்வதற்காய் ஸ்தோத்திரம். இங்கு வந்திருக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் தனித்தனி தொடும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இன்று தினம் ஆண்டவரே கடந்து போவதற்கு முன்பதாக வாழ்க்கையில் ஒரு அதிசயம் நடக்கட்டும் ஆண்டவரே. இன்றிலிருந்து கடந்து போவதற்கு முன்பதாக ஒரு அற்புதம் நடக்கட்டும் ஆண்டவரே. ஊரில் இருக்கிற பிள்ளைகளை எங்களுடைய தாய் தகப்பன்மார்களுடைய வாழ்க்கையில் அற்புதம்
அற்புதம் செய்வதற்காய் ஸ்தோத்திரம். வேலை ஸ்தலத்தில் அற்புதம் செய்வதற்காய் ஸ்தோத்திரம். இந்த தேசத்தில் நீர் சமாதானத்தை கட்டளையிடுவதற்காக நாங்கள் நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் தாபரிக்கிற, நாங்கள் தங்குகிற இந்த தேசத்தை உம்முடைய க்ஷேமத்தால் நீர் கட்டளையிடும்படியாக, உம்முடைய ஆசீர்வாதத்தால் கட்டளையிடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அதிகாரிகளை ஆசீர்வதியும் ஆண்டவரே, எங்களுக்காக ஜெபிக்கிறவர்களை ஆசீர்வதியும், எங்களுடைய சபையில் இருக்கிற போதகர்களை ஆசீர்வதியும், எங்களோடு கூட இருக்கிற எல்லா மூப்பர்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. எங்களுக்காக, எங்களோடு கூட, எங்களோடு இணைந்து உம்முடைய ஊழியத்திற்காய் வேலை செய்கிற ஒவ்வொருவரையும் தனித்தனியே நீ தொட்டு ஆசீர்வதிப்பதற்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். Thank you Lord. நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி நன்றி. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நீங்கள் வீட்டுக்கு கடந்து செல்லும் பொழுது உங்களுக்கு கிடைத்த விடுதலை நீங்கள் அனுபவிப்பீர்கள். நானும் நீங்களும் துதித்தலோடு கூட நாம் கடந்து போக வேண்டும். நானும் நீங்களும் கடந்து போகும்போது ஆசீர்வாதத்தோடு கடந்து போவதோடு கூட அந்த ஆசீர்வாதத்தை பிடித்து கொண்டு அதையே நாம் நேசிக்க கூடாது. ஆசீர்வதித்தவரை நேசித்து அவரை துதிக்க வேண்டும். என்னை விடுவித்தாரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எனக்காக ஆசீர்வாதமாய் அனுக்கிரகமாய் வேலை தந்தீரே, ஸ்தோத்திரம். நல்ல ஆரோக்கியத்தையும் பலத்தையும் சௌக்கியத்தையும் ஆயிலையும் தந்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். நல்ல பிள்ளைகளை தந்தீரே, ஸ்தோத்திரம். நல்ல வாழ்க்கை துணையை, நல்ல தேசத்தை, நல்ல வேலைகளை, நல்ல வேலை ஸ்தலத்தில் உயர்ந்த அதிகாரிகளுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நல்ல இந்த சபைக்காக ஸ்தோத்திரம், இந்த சர்ச்சுக்காக ஸ்தோத்திரம், சர்ச்சின் அட்மினிஸ்ட்ரேஷனுக்காக ஸ்தோத்திரம் என்று சொல்லி எல்லா காரியங்களுக்காக நாம் துதிக்கவும் அவரை ஆராதிக்குமாக நாம் செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, இவனுக்கு கரிசனை இல்லாமல், அவன் மேல் மனதுருக்கம் இல்லாமல், அவன் மேல் அன்பு செலுத்த யாரும் இல்லாமல் அவன் தனிமையில் கிடந்தான். ஆனால் இயேசுவானவர் தேடி சென்று, எல்லாரும் சொல்லுங்க, தேடி சென்று அவனை கண்டு அவனுக்கான காரியங்களை எல்லாவற்றையும் அவனுக்கு செய்தார். அவர் 8வது வசனம் சொல்லுகிறது பாருங்கள். ஏனெனில் அவர் அவனை நோக்கி, அசுத்தாவியே இந்த மனுஷனை விட்டு புறப்பட்டு போ என்று சொல்லியிருந்தார். அந்த அசுத்தாவிகள் எல்லாம் பல அசுத்தாவிகள் இருந்தது. அங்கிருந்த பன்றிகள் மேல் எல்லாம் ஏறி அதெல்லாம் கடலில் அமிழ்ந்து அதெல்லாம் மாண்டு போயிட்டு என்று அங்கே பார்க்குறோம். அப்போ அதான் சொன்னால், நீங்கள் வீட்டுக்கு போயிட்டு இது ஃபுல்லாக வாசிக்கணும், சரிங்களா? நான் ஃபுல்லாக சொல்கிறதுக்கு நமக்கு நேரம் இல்லை. அப்போ எல்லாம் வந்து பார்க்குறாங்க. இயேசுவின் இடத்தில் வந்து 15வது வசனம், 5வது அதிகாரம் 15வது, இயேசுவின் இடத்தில் வந்து லேகியோன் ஆகிய பிசாசுகள் பிடித்திருந்தவன் வஸ்திரம் தரித்து, எல்லாரும் சொல்லுங்க, வஸ்திரம் தரித்து அப்படின்னு என்ன பிரியமானவர்களே? முதல்ல வஸ்திரம் இல்லாதவனாக நிர்வாணியாக இருந்திருப்பான். 2 உட்கார்ந்து அப்படின்னு என்ன அர்த்தம்? முதல்ல வந்து ஓடி ஆடி எங்கே உட்கார முடியாமல் அவன் என்ன சொல்றது, காலில் வெந்நீர் ஊற்றுற மாதிரி ஓடிக்கொண்டிருந்திருப்பான். 3வது, புத்தி தெளிந்திருக்கிறதை கண்டு பயந்தார்கள் என்று பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் தேவனானவர் நம்மை தேர்ந்தெடுக்கும் பொழுது ஒரு காரணத்தோடு கூட தான் தேர்ந்தெடுக்கிறார். நம்மை அழகுபடுத்த வேண்டும், நம்மை டெக்கரேட் பண்ண வேணும், நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லிதான் நம்மை தேர்ந்தெடுக்கிறார். பழையவைகள் எல்லாம் தள்ளி மாற்றிவிட்டு கிறிஸ்துவுக்குள்ளானவன் எல்லாம் புதிதாயின என்று நாம் வாசிக்கிறோம் இல்லைங்களா? பழையகள் எல்லாம் ஒழிந்து போயினா எல்லாம் புதிதாயின. பழைய அந்த கந்தையான அந்த ட்ரெஸ்ஸு, அந்த பழக்க வழக்கம், அடிமைத்தனம், அந்த போராட்டம், அந்த எல்லாவற்றையும் மாற்றி போட்டு அவர் அழகான ஒரு ஒரு வஸ்திரம் தரித்தவனாய் உட்கார வைத்தார், அமர்ந்திருந்தார். 3வது, அவன் புத்தி தெளிந்தான். புத்தி தெளிந்ததுன்னு என்ன அர்த்தம் பிரியமானங்களே? அவர் சொல்லுவதை கேட்டு, நிதானமாய் கேட்டு, பொறுமையோடு கேட்டு, கீழ்ப்படிதலோடு கேட்டு, ஆண்டவரே என்று சொல்லி அவருடைய பாதபடியில் உட்கார்ந்து இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். நானும் நீங்களும் நல்ல வஸ்திரம் தரித்தவர்களாய் உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். ஸ்தோத்திரம். புத்தி தெளிந்தவர்களாய் கர்த்தருடைய சந்நிதியில் நாம் உட்காருகிறோமா? நாம் சுய பரிசோதனை செய்யலாம் பிரியமானவர்களே. வாரத்தில் ஒரு நாள் தேவனுடைய சந்நிதியில் வந்து உட்கார்றது நல்லது தான், இல்லை என்று சொல்லலை. இது வந்து நம்ம ஒரு சமூகமாய் சேர்ந்து, தேவ சமூகத்தில் சேர்ந்து, நம்ம எல்லாம் பரிசுத்தர்களாய் சேர்ந்து நாம் ஒன்று கூடி இருக்கோம். நீங்கள் தனிமையில் நான் கேட்கிறேன், தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் எனக்கு 24 மணி நேரம் இருக்குது. உங்களுக்கு எவ்வளோ இருக்குது பிரதர்? இல்லை, நான் வந்து பெரிய வேலை பார்க்குறேன், எனக்கு வந்து 20 மணி நேரம் தான். இல்லை, நான் சின்ன வேலை பார்க்குறேன், எனக்கு 36 மணி நேரம். யாரும் சொல்ல முடியுமா? இல்லை, எல்லாருக்கும் 24 மணி நேரம் தான். அதனால் கொஞ்ச நேரம், சிறிது நேரம் வேதத்தை வாசித்து அவருடைய சந்நிதியிலாய் அமர்ந்து
நாம் ஜெபிக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அப்போது ஜெபிக்கணும், அவரிடத்திலிருந்து நாம் கேட்கணும். அதுக்கு தான் நம்ம வேதம் வாசிக்கணும்னு சொல்கிறோம். சரிங்களா? அப்போது என்னையும் உங்களையும் தேர்ந்தெடுக்கிறதான பிரதான காரணம், என்னையும் உங்களையும் அவர் வல்லமையாய் உபயோகிக்க வேண்டும் என்று சொல்லி அவர் ஆசைப்படுகிறார். என்னையும் உங்களையும் அவருடைய மகிமையை வெளிப்படுத்துகிற விதமாக, அப்படி புண்ணியங்களை அறிவிக்கும்படியாக, அப்படி நாமத்தை மகிமைப்படுத்தி ஜீவனுள்ள சாட்சியாக நிற்க வேண்டும் என்று சொல்லி நம்மை மறுரூபப்படுத்த வேண்டும் என்று கர்த்தர் ஆசைப்படுங்க. பாருங்கள், அதை தொடர்ந்து வாசிக்கும் பொழுது எல்லாம் போயிருந்தது. அப்போ 19வது வசனம், இயேசு அவனுக்கு உத்தரவு கொடாமல், 18வது வசனம், அப்படியே அவர் படவில் ஏறுகிற போது பிசாசு பிடித்திருந்தவன் அவரோடு கூட இருக்கும்படி தனக்கு உத்தரவு கொடுக்க அவரை வேண்டிக் கொண்டான். இயேசு அவனுக்கு உத்தரவு கொடாமல், நீ உன் இனத்தாரிடத்தில் உன் வீட்டிற்கு போய் கர்த்தர் உனக்கு இறங்கி உனக்கு செய்தவைகளை எல்லாம் அவர்களுக்கு அறிவி என்று சொன்னார். அந்தபடி அவன் போய் இயேசு தனக்கு செய்தவைகளை எல்லாம், எல்லாரும் சொல்லுங்கள், செய்தவைகளை எல்லாம் தெக்கப்பொலி என்னும் நாட்டில் பிரசித்தம் பண்ண தொடங்கினான். எல்லோரும் ஆச்சரியப்பட்டார். தெக்கப்பொலினாக்கா ஒரு 10 பட்டணங்கள் சேர்ந்த ரோம ராஜ்யம். அது ஒரு என்ன சொல்ல, அந்நிய ஜாதியர்கள் வாழ்கிற ஒரு 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 பட்டணம். சரிங்களா? அப்படின்னா யூதர்கள் வாழாத இடம். அந்த இடத்தில் இவன் ஒரு சுவிசேஷகனாய் கடந்து சென்று முதலாவது வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஆண்டவர் செய்தவைகளை எல்லாவற்றையும் சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்தினான். இரண்டாவது தெக்கப்போலி என்ற அந்த 10 பட்டணங்கள் இருக்கிற அந்த தேசத்திற்கு கடந்து சென்று எல்லாரிடத்திலும் அற்புதமாக என்னுடைய வாழ்க்கையில் என்னெல்லாம் ஆண்டவர் செய்தார், எவ்வளவு பெரிதான காரியங்களை, பயங்கரமான காரியங்களை செய்தார் என்று சொன்ன பொழுது எல்லோரும் ஆச்சரியப்பட்டார்கள். நானும் நீங்களும் ஆச்சரியப்படத்தக்க விதமாக ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமா? ஆசை இருக்கிறவங்க மட்டும் கைகளை தூக்குங்க. 1 2 3 4. சிலவங்களுக்கு கையே இல்லைன்னு நினைக்கிறேன், ரொம்ப குளிருதுன்னு இப்படியே இருக்கிறாங்க போல. அப்படின்னா நானும் நீங்களும் இப்படி ஆச்சரியப்படத்தக்க விதமாக நானும் நீங்களும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும்னா ஒரு வசனம் நான் வாசிக்கிறேன் உங்களுக்கு. 41வது சங்கீதம், ஏசாயாவின் புஸ்தகம் 41வது அதிகாரம், அதனுடைய 15வது அதிகாரம். இதோ போரடிக்கிறதற்கு நான் உன்னை புதிதும் கூர்மையுமான பற்களுள்ள யந்திரமாக்குகிறேன். நீ மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை பதருக்கு ஒப்பாக்கி விடுவாய். 16வது வசனம், அவைகளை தூற்றுவாய், அப்பொழுது காற்று அவைகளை கொண்டு போய் சுழல் காற்று அவைகளை பறக்கடிக்கும். நீயோ கர்த்தருக்குள்ளே களி கூர்ந்து இஸ்ரவேலின் பரிசுத்தருக்குள்ளே மேன்மை பாராட்டி கொண்டிருப்பாய். பாருங்க, என்னையும் உங்களையும் அவர் வெறுமனே கூப்பிடுவது கிடையாது, ஒரு காரணத்தோடு கூப்பிடுகிறார். ஒரு வல்லமையான ஆயுதமாய் உபயோகிக்க வேண்டும் என்று அவர் கூப்பிடுகிறார். போரடிக்கிறதுனா என்ன அப்படின்னா, பிரியமானவர்களே, நல்ல தானியத்தையும் அதனுடைய பதரையும் பிரித்தெடுக்கிறதான ஒரு யந்திரம். அப்படின்னா நல்லது இன்னதென்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும், அதை நாம் ஏற்றெடுத்து கொள்ள வேண்டும். பதராய் இருக்கிற மிகவும் என்ன சொல்கிறது, ஒரு விலையில்லாதவர்கள் எல்லாவற்றையும் அகற்றிவிட வேண்டும் என்று நம்முடைய வாழ்க்கையில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். மற்றவர்களுடைய வாழ்க்கையில் அதன்படி செயல்பட்டு அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். அதனால் அதனுடைய அர்த்தம். சரிங்களா? தொடர்ந்து மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை பதறாக்கி போடு. அப்படின்னா எல்லாமே ஒரு மலையாக இருந்தாலும் குன்றுகளாக இருந்தாலும் எல்லாவற்றையும் வெறும் டஸ்ட்டு மாதிரி, சாஃப் மாதிரி ஆக்கணுன்ட்டு அவர் நம்மை பலப்படுத்துகிறார். ஹீ இஸ் த ஒன் ஹூ எம்பவர்ஸ் அஸ், ஹீ எக்யூப்ஸ் அஸ். ஹல்லேலூயா. நம்மை பலப்படுத்துகிறவரும் நம்மை மறுரூபப்படுத்தி உருவாக்குகிறவரும் நம்முடைய தேவன் ஒருவர் தான். அப்படி செய்யும் பொழுது நாம் என்ன செய்யணும்? நான் இதெல்லாம் செய்தேன் என்று சொல்லி நம்மை நாமே போற்றிக் கொள்வதல்ல. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நீயோ கர்த்தருக்குள்ளே களி கூர்ந்து இஸ்ரவேலின் பரிசுத்தருக்குள்ளே மேன்மை பாராட்டி கொண்டிருப்பாய். அவருடைய நாமத்தை மேன்மை பாராட்ட. நான் சொல்றது புரியுதுங்களா? அப்போ என்னையும் உங்களையும் தேர்ந்தெடுக்கிறதின் நோக்கம் நம்மை பலப்படுத்த வேண்டும். எந்த தருணத்திலும், எவ்வளவு ஒரு சிரமமான நிலைகளிலும், மலைகள் நம் முன்பதாக இருக்கலாம், அது அடிக்ஷனாக இருக்கலாம், அடிமைத்தனமாக இருக்கலாம், பாவமாக இருக்கலாம், ஒரு வேற பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கலாம், என்ன பிரச்சனையாக இருந்தாலும் அதையெல்லாம் நொறுக்கக்கூடிய வல்லமையை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். அது எப்படி நொறுக்க முடியும் பிரியமானவர்களே? நம்முடைய வாய்களினால் அறிக்கையிடுகிற வார்த்தை. நீதிமொழிகளின் புஸ்தகம் 14வது அதிகாரம் அதனுடைய 22 என்று நினைக்கிறேன். நீதிமொழிகள் 14வது அதிகாரம் மன்னிக்கும் 18வது அதிகாரம்
அதனுடைய 21வது வசனம், மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும், அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். அப்போ நீங்கள் எல்லோரும் என்ன செய்யுங்க, உங்களுடைய கையை எடுத்து உதடு மேலே வச்சுங்க. இன்னையிலிருந்து நான் பேசுவதற்கு முன்பதாக ஒரு சிறு வினாடிகள் நான் பரிசுத்த ஆவியான இடத்துல ஆலோசனை கேட்பேன். ஆவியானவரே, நான் இது சொல்லலாமா சொல்லக்கூடாதா, இப்படி சொன்னால் போதுமா, இந்த வார்த்தையை உபயோகித்தா போதுமா என்று நாம் கேட்டு நாம் பேசுகிறவர்களாக இருந்தால் அது ஜீவனுக்குள்ள வழியை நமக்கு திறந்து தரும். பிரியமானவர்களே, நாம் ஏதோ மனப்போக்கில் எனக்கெல்லாம் இதெல்லாம் நல்லா தெரியும், நான் அந்த இது படிச்சிருக்கிறேன், இது படிச்சிருக்கிறேன், கம்யூனிகேஷன் ஸ்கில் இருக்குது, கோஆர்டினேஷன் ஸ்கில் இருக்குது, எல்லா ஸ்கில் இருக்குது, கடைசியில் இட் வில் கில் அஸ். மாறாக தேவனுடைய ஆண்டவரே, என்னுடைய உதடுகளையும் என்னுடைய நாவையும் என்னுடைய மனதின் சிந்தனைகளையும் நினைவுகளையும் உம்முடைய பரிசுத்த இரத்தத்தால் முத்திரை செய்ய மாட்டாரே. ஆவியானவரே, நான் சரியாக பேச, சரியான இடத்தில் பேச, சரியான ஆட்களிடத்தில் பேச, சரியான நேரத்தில் பேச எனக்கு கிருபை தாரும் என்று சொல்லி நாம் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு பலன் தருவார், ஜீவனை தருவார். அப்போ நீங்களும் இதே போல் இந்த ஆயுதங்களாக நாம் இருக்க வேண்டும். சரிங்களா? அப்போ இங்கே பாருங்கள், ஒரே ஒரு காரியத்தை கூட சொல்லிவிட்டு அதை நம்ம ஜெபிக்க போகலாம். இப்போது எடுப்பிலே அவர் சொல்லலை உங்களை ஆயுதமாக்குவேன், நான் அப்படி செய் இப்படி செய்யன்னு சொல்லலை. அதனுடைய 9வது வசனம் வாசிச்சிங்கன்னா 41வது அதிகாரம் ஏசாயா 9வது வசனம், அதில் 2வது பாகம், நான் உன்னை தெரிந்து கொண்டேன், உன்னை வெறுத்து விடவில்லை. அப்போ முதலாவது என்ன சொல்கிறார் அவர், நான் உன்னை தெரிந்து, யூ அண்ட் ஐ ஆர் chosen and he has not rejected us. நம்ம ஒரு நாளும் அவர் என்ன சொல்கிறது, அவர் நம்மை வெறுக்கவும் இல்லை. 10வது வசனம், நீ பயப்படாதே, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலதுகரத்தினால் உன்னை தாங்குவேன். அப்படின்னு என்ன பிரியமானவர்களே, முதலாவதாக தேவன் நம்மை தெரிந்தெடுக்கிறார். அவர் சொல்லுகிறார், மகனே, இன்று முதல் என்னை நேசிக்க ஒருவர் உண்டு என்று நீ புரிந்து கொள். உன்னை வெறுப்பதற்காக அல்ல, உன்னை ஏற்றெடுத்து கொள்வதற்காக, உன்னை என்னோடு கூட சேர்த்து கொள்வதற்காக, என்னுடைய அன்பை பகிர்ந்து கொள்ளும்படியாக, என்னுடைய ஆறுதலையும் அரவணைப்பையும் உனக்கு தரும்படியாக நான் உன்னை தெரிந்து கொண்டேன். எப்பொழுது தெரிந்து கொண்டாராம்? எபேசியர் 1வது அதிகாரம் 4வது வசனம், உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே, அதனுடைய அஸ்திபாரம் இடுவதற்கு முன்பதாகவே அவர் நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறார். எரேமியா 1வது அதிகாரம் 5வது வசனம் என்று நினைக்கிறேன், நம்முடைய தாயின் கற்பத்தில் உருவாவதற்கு முன்பதாக எரேமியாவை தீர்க்கதரிசியாய் தெரிந்து கொண்டார். அதுபோல் நம்மை ஒவ்வொருவரையும் தெரிந்து கொண்டிருக்கிறார் பிரியமானவர்களே. அதனால் தெரிந்து கொண்டதோடு கூட அவர் சொல்லுகிறார், உங்களுடைய இருதயம் திடப்படுவதாக, நீங்கள் திகைக்கக்கூடாது, நீங்கள் பயப்படக்கூடாது, நீங்கள் கலங்கக்கூடாது, நான் உங்களோடு கூட இருக்கிறேன், நான் உங்களுக்கு சகாயம் பண்ணுவேன், நான் உங்களை தாங்குவேன், ஏந்துவேன், வழி நடத்துவேன், தப்புவிப்பேன் என்று சொல்லுகிறார். அவர் எல்லாம் சொல்லிட்டு தான் சொல்கிறாரு, உங்களை ஒரு போரடிக்கிற யந்திரமாய் நான் மாற்றுவேன் என்று சொல்லுகிறார். பிரியமானவர்கள், இதெல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வர்ற காரியம். அப்போ நீங்களும் ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்த உடனே, ஆண்டவரே, நான் வேலைக்கு போகிறேன், என்னோடு கூட வாரும், நல்ல காரியம். பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போகிறாங்க, யூனிவர்சிட்டிக்கு போகிறாங்க, அவர்களோடு கூட இரும், நல்ல காரியம். இந்த மீட்டிங்கு போகிறேன், என்னோடு கூட இரும், நல்ல காரியம். எல்லா காரியங்களுக்கும் அவரை கூட வரவழைப்பது நல்ல காரியம்தான். ஆண்டவரே, எனக்கு தருகிற ஞானத்திற்காய் நன்றி, தயவிற்காய் நன்றி, கருணைக்காய் நன்றி, என்னுடைய அப்பா அம்மாவை காத்துக்கொள்ளும், அவர்களை காத்துக்கொள்ளும், இவர்களை பராமரியும், எல்லாம் சொல்கிறது நல்லதுதான். ஆனால் யாராவது நம்ம ஒருத்தராவது, எனக்கு தெரியல, நான் இது வரைக்கும் கேட்டு நான் படிச்சுட்டு இருக்கேன், சரிங்களா, ஆண்டவரே, இன்றைய தினம் நான் உமக்காக நான் ஏதாவது செய்ய வேண்டுமா என்று கேட்டுருக்குறோமா ஜெபத்தில்? என்ன வம்பா போச்சு, அவ்வளோ பெரியவர், அவருக்கு போய் நான் என்ன செய்கிறது? அப்படி கேட்டு பாருங்களேன் பிரியமானவர்களே. அவருடைய நேசத்தை நம் வழியாக மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்க ஒரு வழியை அவர் திறந்து தருவார். அப்போ யூ அண்ட் ஐ ஆர் chosen ஃபார் அ ரீசன். என்ன ரீசன்? அவருடைய நாமத்தை மகிமைப்பட, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம், இதுவும் துதிக்கிறது தான். ஆனால் நம் வாழ்க்கையில் வெளிப்படுகிற நற்கிரியைகளை கண்டு மற்றுள்ளவர்கள் தேவனை துதிப்பார்கள் என்ற வசனம் இருக்குதா இல்லையா? அப்படின்னு என்ன பிரியமானவர்களே, தேவன் அவர்களை ஆசீர்வதிப்பது நம் வழியாக ஆசீர்வதிப்பார் என்று சொன்னால் தேவனுடைய நாமம்
மகிமைப்படும். அதனால் இன்றிலிருந்து நம்முடைய ஒவ்வொருவருடைய வார்த்தையும் விசுவாசத்தின் வார்த்தையாய் மாறட்டும். நம்முடைய ஒவ்வொருவருடைய வார்த்தையும் மற்றவர்களை ஆறுதல் படுத்துகிற வார்த்தையாய் மாறட்டும். அவர்களை கைப்பிடித்து தூக்கி விடுகிற ஒரு அனுக்கிரகிக்கப்பட்ட வார்த்தையாய் மாறட்டும். அவர்களை உற்சாகப்படுத்துகிற வார்த்தையாய் மாறட்டும். குற்றங்கள் கண்டால், குறைகள் கண்டால் அவரிடத்தில் பக்குவமாக, நேசத்தோடு கூட மிகவும் பக்குவமாக, ஊரில் எல்லாம் சொல்லிட்டு கடைசியில் அவர்கிட்ட வந்து சொல்கிறது கிடையாது. முதலாவது அவர்கிட்டே நீங்கள் பேசணும். சொல்கிறது நான் புரியுதா? நாம் இங்கே இருக்கிறது வந்து குறைகள் குற்றங்கள் கண்டுபிடிப்பதற்காக அல்ல பிரியமானவர்களே. நாம் குறைகள் இல்லாதவர்களாக, கரைகள் இல்லாதவராக தேவன் கடந்து வரும் பொழுது நாம் எல்லோரும் எடுக்கப்பட வேண்டும். எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க? இயேசுவானவர் வரும்பொழுது நம்மை ஒருவரும் விட்டுவிடக்கூடாது. நம்ம எல்லோரையும் சேர்த்து கொள்ள வேண்டும். அதனால் நாம் எல்லோரும் சேர்ந்து, ஒன்று சேர்ந்து, ஒரு மனதாய் கர்த்தர் விரும்புகிறபடி அவருடைய சித்த பிரகாரம், ஆண்டவரே உம்முடைய சித்த பிரகாரம் வாழ எங்களுக்கு போதுமான ஞானத்தை எங்களுக்கு தாரும் ஆண்டவர். நீர் எங்களோடு கூட என்ன சொல்லுகிறீரோ அதை செய்ய எங்களை தாழ்த்தி ஒப்புவிக்கிறோம் என்று சொல்லும் பொழுது கர்த்தர் நிச்சயமாய் நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த அருமையான சகோதரனுக்கு பாருங்கள், நல்ல சுகத்தை கொடுத்தார், பலத்தை கொடுத்தார். முதலாவதாக வீட்டுக்கு கடந்து சென்று நீ சாட்சியாய் அவரிடத்து பேசு என்று சொன்னார். அப்புறம் அந்த தேசம் எங்கு கடந்து சென்று ஆச்சரியமான சாட்சியாய், ஜீவனுள்ள சாட்சியாய் அவன் வாழ்ந்தான். என்னை உங்களையும் அதுபோல கர்த்தர் மாற்றுவார். எல்லோரும் எழுந்து நிற்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு 2 நிமிடம் கண்களை மூடி வண்ணமாக கர்த்தர் இது நாள் வரை செய்த நன்மைகளுக்காக நாம் நன்றி செலுத்துவோம். இவ்வளவாய் கர்த்தர் கிருபை நிறைந்த நல்ல தேசத்தில் நம்மை வாழ வைத்திருக்கிறார். நன்றி செலுத்துவோம். இந்த தேசத்துக்காக சமாதானமும் க்ஷேமமும் அவர் கட்டளையிட வேண்டும். அதற்காக நன்றி செலுத்துவோம். சுற்றில் இருக்கிற தேசங்களில் இருக்க எல்லா பிரச்சனைகளின் மத்தியிலும் கர்த்தர் அற்புதமாக இடைப்பட வேண்டும். அதற்காக நாம் நன்றி செலுத்துவோம். நம்முடைய அதிகாரிகளுக்காக, வேலை ஸ்தலங்களுக்காக, பிஸ்னஸ்களாக அவர்களுக்காக, விசேஷமாக குழந்தைகள் படிக்கிற அந்த ஸ்கூல்களுக்காக, படிப்பிக்கிற அந்த டீச்சர்ஸுகளுக்காக, நாம் வேலை செய்கிற அந்த அருமையான அந்த சகோதரி நர்சஸ்லாம் சொன்னாங்க. பாஸ்டர் ஐயா சொன்னார், தீபா, ராஜன், அநேக பேர் இருக்கிறாங்க. எல்லாம் ஒளிஞ்சிட்டு இருந்தாங்க. கமலின் சிஸ்டர், ஜோசபின் சிஸ்டர், அநேக பேர், நாம் கர்னாப், அநேக பேர் இருக்கிறாங்க. இவர்கள் எல்லாம் கர்த்தரை ஆசீர்வதிக்க வேண்டும். நாம் வேலை ஸ்தலத்தில் இருக்கும் பொழுது நாம் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும். நாம் ஆசீர்வதிப்பதோடு கூட அவர்களையும் நாம் ஆசீர்வாதமாய் மாற்ற நம்மால் கூடும். கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். நாம் எல்லோரும் கர்த்தரை நோக்கி நாம் நன்றி செலுத்துவோமா? உம்மையை நான் நேசிப்பேன், உம்மையை நான் நேசிப்பேன், உம்மையை நான் நேசிப்பேன், நான் பின் திரும்பேனே, உன் சந்நிதியில் முழங்காலில் நின்று உன் பாதையில் நான் நடந்திட்டால் இன்னல் துன்பமே வந்தாலும் திரும்பேனே, உன் சந்நிதியில் முழங்காலில் பாதையில் நான் நடந்திட்டால் இன்னல் துன்பமே வந்தாலும் நான் பின் திரும்பேனே, நான் பின் திரும்பேனே. ஹல்லேலூயா. நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய துதிக்கு பாத்திரர் நீர் ஒருவர் ஆண்டவரே. எங்களுடைய நன்றிகளை எல்லாம் ஏற்றெடுக்க கூடிய ஒருவர், நல்லவர் நீர் ஒருவர் தான் என்றார். உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை முற்றிலுமாய் தாழ்த்தி உம்முடைய கரங்களாய் ஒப்புவிக்கிறோம் ஆண்டவரே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உம்மை நேசிக்க ஆண்டவரே, உம்மை போல ஆண்டவரே நேசிக்கிற பிள்ளைகளாய் எங்களை மாற்றுவதற்காக நாங்கள் நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இன்றிலிருந்து எங்களுடைய பார்வையில் ஒரு நேசத்தை வெளிப்படுத்த ஆண்டவரே, எங்களுடைய ஆண்டவரே பேச்சில் ஒரு ஆண்டவரே உம்முடைய நேசத்தை வெளிப்படுத்த, எங்களுடைய செயல்களில் உம்முடைய நேசத்தை வெளிப்படுத்த, ஆண்டவரே தகுந்த இடங்களில் தகுந்த நபர்களிடத்தில் ஆண்டவரே நீர் எங்களுக்கு தரப்போகிற கிருபைக்காய் ஸ்லாக்கியத்திற்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த உலகத்திற்கு வெளிச்சமாய் எங்களை மாற்றுவதற்காய் ஸ்தோத்திரம். இந்த உலகத்துக்கு ஆண்டவரே எங்களை ஆண்டவரே உப்பாய் மாற்றுவதற்காய், பூமிக்கு உப்பாய் மாற்றுவதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எஸ் லார்ட், நாங்கள் ஜீவிக்கிறது ஆண்டவரே உம்முடைய நாமத்தின் மகிமைக்காக ஜீவிக்க, உம்முடைய நாமத்தை ஆச்சரியமான விதத்தில் உயர்த்த எங்களுக்கு கிருபை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு தந்த எல்லா நன்மைகளுக்காய் ஸ்தோத்திரம். எங்களுடைய ஆவி ஆத்தும சரீரத்தை பலப்படுத்தினதற்காய் ஸ்தோத்திரம். சுகபலத்தை தந்ததற்காய் ஸ்தோத்திரம். எங்களுக்கு சௌக்கியத்தை தந்ததற்காய் ஸ்தோத்திரம். நல்ல வேலைகளை தந்ததற்காய் ஸ்தோத்திரம். நல்ல சம்பாதியத்தை தந்ததற்காய் ஸ்தோத்திரம். நல்ல குடும்பத்தினர்களை தந்ததற்காய் ஸ்தோத்திரம். நல்ல சபைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, விசேஷமாக ஆண்டவரே எங்களுக்காக திறப்பின் வாசல் என்று ஜெபிக்க அநேக ஆண்டவரே நபர்களை நீர் ஏற்படுத்தினீர். அதற்காய் சோத்திரிக்கிறோம். எங்களுக்கு தந்த விலையேறப்பட்ட அந்த ரட்சிப்பிற்காய் நாங்கள் நன்றியோடு சோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அநேகர் ஆண்டவரே கலக்கத்தோடு கூட, கண்ணீரோடு கூட, பாரத்தோடு கூட இருக்கிறதை நீ கண்டிருக்கிறீர் ஆண்டவரே. நீர் ஒவ்வொருவர்களை தொடும்படியாய் ஜெபிக்கிற ஆண்டவரே. உம்முடைய கரத்தை நீட்டி அவர்களை தொடும் ஆண்டவரே. உம்முடைய ஆணி தழும்புள்ள கரங்களால் அவர்களை தொடும் ஆண்டவரே. உச்சம் தலை முதல் உள்ளங்கால் வரை அவர்களை பலப்படட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எல்லா பலவீனங்களை மாற்றுவதற்காய் ஸ்தோத்திரம். எல்லா சுகவீனங்களை மாற்றுவதற்காய் ஸ்தோத்திரம். எல்லா சோர்வுகளை மாற்றுவதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. I speak your deliverance upon these dear ones in Jesus name of Father. உம்முடைய விடுதலை இந்த பிள்ளைகளின் மேல் கட்டளையிடுவதற்காய் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. முற்றிலுமாய் தாழ்த்தி ஒப்புவிக்கிறேன். உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும் ஆண்டவரே. நாங்களோ குறைவோம், நீர் வர்த்திக்கவும் செய்ய மாட்டவரே. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.